செவ்வாய் பயிற்சி பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்காக. இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யோகாதிபதி, பாக்யாதிபதி, தசமஸ்தானாதிபதி. அவர் 3ஆம் இடத்துல போய் மறையிறது வெற்றியை தரும். வெற்றி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வழக்குகளில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் பேரில் ஏதாவது ஒரு வழக்கு நடந்து உங்களை வண்டி ஓட்டக்கூடாது, உங்களுக்கு இந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருந்துன்னா அந்த தடை உத்தரவுகளை களையும் ஆற்றல் ஏற்படும். அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11லேருந்து 2026 ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள், 40 நாள் வச்சுப்போம். 40 டேஸ் அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. பணப்பற்றாக்குறையினால் சில தடங்கல்கள் ஏற்பட்டு இருந்தது கடந்த ஒரு 1.5 மாதமாக, 45 நாளாக. அந்த பணப்பற்றாக்குறை விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் வீட்டில் இருந்த மனஸ்தாபங்கள், குறிப்பாக கூட பிறந்தவங்க மட்டுமல்லாமல் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், இந்த 2 விஷயத்தில் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். தன்னுடைய சொந்த வீடான 10ஆம் வீட்டை பார்க்குறார், உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுடைய வார்த்தைகளால் வழக்குகளை வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும், உங்களுடைய வார்த்தைகளால் தொழில் வெற்றிக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய சொந்த வீடு சம்பந்தமாக வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் அவருடைய ஆரோக்கிய தேவைகள் இருந்துன்னா அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க, அதாவது கும்பராசியில் பிறந்தவங்க, கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். கடன் சம்பந்தமாக உங்கள் பேரில் ஒரு கேஸ் இருக்குது, அதாவது கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணலை, இல்லை பர்சனல் லோனில் பேமெண்ட் பண்ணலான்ட்டு, அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக, அந்த பேப்பர்ஸை, ரெக்கார்ட்ஸை கரெக்டாக இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கேஸ் நடத்தினா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தம்பி தங்கைக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்களால தான் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படணும். அதனால் அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தனிப்பட்ட வருமானத்தில் லாபம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொட்டிக் நடத்துகிறேன், இல்லை டெய்லரிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறேன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தாமதத்தையும் லாப குறைவையும் ஏற்படும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தாரின் வருமானம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்த்துக்கணுமே தவிர அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா அது வெற்றியை தராது. இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்கள் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியானது இரண்டுமே உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மே 15ஆம் தேதிக்கு மேலே. காரணம் என்னென்னா சனி பார்வையில் சூரியன் வர்றதுனால வயிறு உபாதைகள் அதிகரிக்கிறதுக்கான அஜீரண கோளாறுகள் அல்லது அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உடம்புல உள்ளுக்குள்ளே நெருப்பு எரியிற மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு எரியறதுக்கான முயற்சியில், அணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அதனால் அதிக தண்ணீர் குடிப்பதற்கும், அதே சமயம் ஜூஸ் வகைகள், இளநீர் வகைகளை குடிப்பதற்கும் முயற்சி எடுங்க. இந்த காலகட்டத்தில், செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், எந்த பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, காளி வழிபாடு செய்யுங்க. காளியை வழிபடுங்கள். ஏன்னா காளியை வழிபட்டிங்கன்னா செவ்வாயுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு உபாயத்தை அந்த காளி ஏற்படுத்தி கொடுப்பாள். அது மட்டும் இல்லாமல் துர்கா சப்தஸ்லோகியை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும், வழக்குகளில் வெற்றி அடையும். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும்.
அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறீங்க மாதம் 40 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து உலகத்தில் இமோஷ்னலாக மாற்றங்களை தரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 40 நாளைக்கு ஒரு தடவை 44 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் வந்து உலக அளவில் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பாதிப்பு எப்போ ஏற்படும், உயிரிழப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது இந்த பாதிப்புகள் உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவில் நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் புதிய மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் நிலையான மாற்றமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே போகும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஜாதகம்னு பார்க்கணும் அப்படின்னா அது லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு கிரகங்களின் அமைப்பு என்னவோ அதை வைத்து தான் ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.